வெல்கம் டு டெவினாஸ் கிராண்ட்மா சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பண்ண போகிறோம். ஒரு குயிக்காக நம்ம ஈவினிங் பிள்ளைங்க வரத்துக்குள்ளே ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. 2 கேரட்டு, 2 ஸ்பூன் உடச்சக்கடலை, இதை மட்டும் வச்சு ரொம்ப அருமையான முறையில் ரொம்ப டேஸ்ட்டாக, பிள்ளைங்க கண்டிப்பாக வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அந்த கேரட் ஸ்மெல் எதுவுமே தெரியாத நம்ம நல்ல ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் வந்து இப்போ செய்யலாம். இது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ கேரட் கட்லெட் செய்கிறதுக்கு 2 கேரட் எடுத்துருக்கேங்க. 2 கேரட்டு, இந்த டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூனு உடச்சக்கல, இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் வந்து ஜீரகம், பெரிய ஸ்பூன் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்துங்க. 2 காஞ்ச மிளகாய். இப்போ வந்து முதல்ல இந்த உடச்சக்கல்லையும் மிளகாய் ஜீரகத்தை அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு இந்த 2 கேரட்டையும் திருவிட்டு வந்துடுறேங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா நைஸாக பொடி பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த 2 கேரட்டையும் நல்லா துருவி எடுத்தான்ட்டேன். 2 கேரட்டையும் கேரட் வந்து துருவும்போது சின்ன கண்ணில், இது மாதிரி சின்னதாக இருக்கிற கண்ணில் உங்ககிட்ட என்ன இருக்கோ அது மாதிரி சின்னதில் நீங்கள் துருவி எடுத்துக்கணும். அது கேரட்டு, துருவின கேரட்டு, உடச்ச கடலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, பச்சரிசி மாவு 2 ஸ்பூனு, இது சால்ட்டு தேவையான எவ்வளோ போட்டுக்கலாம். 2 ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன் போதும். வேணா அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா பிணைஞ்சிக்கலாம். தண்ணி ஊற்ற வேணாம், தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கேரட்டில் இருக்க தண்ணி சரியாக இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றலைங்க, இதே சரியாக இருக்குது. கேரட்டில் இருக்க தண்ணியே சரியாக இருக்குது. தேவைன்னா 1 ஸ்பூன் தெளிச்சிக்கலாம். இது வந்து ஈவினிங் பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. சீக்கிரம் செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள செஞ்சு முடிச்சிடலாம். அது உப்பு சரியாக நல்லா பார்த்துக்கணுங்க. போட்ட உப்பு சரியாக தாங்க இருக்குது, போதும். நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பேரத்துக்கு நல்லா பிணைஞ்சி எடுத்துடலாம். அது இப்போ சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். அதை இது மாதிரி கொஞ்சம் எடுத்து அது உருண்டை உருட்டிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப் வச்சுக்கலாம். இது மாதிரி நம்ம இந்த ஷேப்பில் செய்து வச்சுட்டோம். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க இது. இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சுருங்க. ஷேலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறேன். அடுப்பு தீ வந்து மிதமான தீயில் தான் வச்சுருக்கேங்க. மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். எண்ணெய் ரொம்ப காய வேணாம், சாதாரணமாக காஞ்சிட்ருக்குது. இப்போ நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு நிமிஷம் போதுங்க. 1 நிமிஷம் இந்த பக்கம், 1 நிமிஷம் அந்த பக்கம் எடுத்தால் நமக்கு போதும். டைம் சரியாக இருக்கும். இப்போ இன்னொரு மெத்தட் நம்ம செய்யலாங்க. இது வந்து கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸு இல்லைனாக்கா ரவை, எதில் ஒன்றில் வந்து நம்ம நல்லா டிப் பண்ணிவிட்டு அந்த கார்ன்ஃப்ளவர் மாவும் ரவையை நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ரவைக்கு பதிலாக பிரெட் க்ரம்ஸ் கூட எடுத்துக்கலாம். நம்ம இதில் வந்து டிப் பண்ணிவிட்டு கூட நம்ம அது மாதிரி கொஞ்சம் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். பிள்ளைங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நீங்கள் 2ல் எது வேணாலும் செஞ்சுங்க. முதல்ல இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கலந்துக்கலாம். இதை கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லாதவங்க மைதா மாவு எடுத்துக்கலாம். நான் மைதா மாவு எடுக்கல, கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிட்டேன். நான் இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் கரைச்சி. இப்போ இந்த கட்லெட் வந்து இந்த கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிக்கிறேன். டிப் பண்ணிட்டு இது மாதிரி ரவையில் கொஞ்சம் போட்டு பட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம எல்லாம் செஞ்சு பட்டி எடுத்துக்கணும். டிப் பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸு எது வேணாலும் எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். இப்போ நம்ம இது மாதிரி ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்து பண்ணுறது பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வந்து டைம் இருந்தால் அது மாதிரி பண்ணிங்க, இல்லாட்டி அது மாதிரி பண்ணிக்கலாம். மிதமான சூட்டில் எண்ணெய் இருக்குது, போட்டுறேன். ஷேலோ ஃப்ரை தாங்க பண்ணிட்டுருங்க. இதில் ஒரு 2 நிமிஷம் ஆச்சுங்க. இந்த பக்கம் நம்ம திருப்பி போடுறதுக்கு கொஞ்சம் ரவை வெந்து அந்த மாதிரி நமக்கு நல்ல ஒரு கிறிஸ்பியாக கிடைக்கும். கலர் சேஞ்சஸ் வரும் நமக்கு. அப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ வெந்துடுச்சு நல்லா. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறாங்க. நான் எடுத்துறேன். இப்போ எடுத்துட்டு
இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு 2 ஸ்பூன் உடச்சக்கல 2 கேரட்டு தான் ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. இதை பாருங்க, பிள்ளைங்க நல்லா அதை விரும்பி சாப்பிடுவாங்க. கேரட் ஸ்மெல்லே வராது, ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம், அதனால் அந்த ஸ்மெல் வராது. பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதை அருமையான ஸ்நாக்ஸு 10 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆகிடுச்சு. சும்மா எல்லாத்தையும் நம்ம துருவிற தான் நமக்கு டைம், மற்றபடி ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம். பாருங்க, இது வந்து நம்ம ப்ளைனாக செய்தது. அடுத்து வந்து நம்ம கோட்டிங் மாதிரி கொடுத்து ரவை போட்டு செய்தது. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுமாதிரி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க. அடுத்து இந்த ரவை போட்டு கட்லட் மாதிரி, இது கிறிஸ்பியாக இருக்குது. நம்ம ரவை போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்குது. இது சாஸ் வச்சு சாப்பிட்லாம். பிள்ளைங்க சாஸ் வச்சு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு எது சுலபமாக இருக்குது அது மாதிரி செய்துங்க. எங்கள் பேத்திக்கு தான் செய்து கொடுத்தேன் ஈவினிங் ஸ்கூல் முடிச்சு வரதுக்காக வேண்டி. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டெவினாஸ் கிராண்ட் அம்மா 7 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.